நீங்க ஃப்ளூவென்ட்டா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறீங்களா? அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். ரீசன் நம்பர் 1, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட். ஹியூமன் பீயிங்ஸா நம்ம ஆசைப்படுறது என்னவோ, வி வாண்ட் டு பி பெர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங். பட் நான் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ட்ரூத் இந்த வீடியோல சொல்ல போறேன். யூ நோ வாட்? ஹியூமன் சைக்காலஜியே எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? ஒரு பர்சன் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயத்த அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க அப்படின்னா we will look for reasons to hate them. அவங்கள வெறுக்கறதுக்கான ரீசன்ஸ தேடுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் ஜென்ரலாவே ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கு. ஸோ நீங்க பெர்ஃபெக்ஷனை ஏம் பண்ணி நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க, இல்ல நீங்க பேசாம இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபால்ட் உங்களோடது தான். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க மத்தவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கீங்க. பட் யூ நோ வாட்? இப்போ ஃப்ளூவெண்டா பேசுற ஒரு பீப்புள் அன்னைக்கு ஒரு நாள் அவங்களும் ஒரு பிகினரா தான் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க எப்படி க்ரோ ஆனாங்க? எப்படி அவங்களால ஃப்ளூவெண்டா பேச முடியுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அவங்க கிட்ட போய் டைரக்டா கேட்டிருக்கீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்? ஏன்னா நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க உங்களால முடியாது அப்படின்னு. சோ இனிமேல் யாராவது ஃப்ளூவெண்டா பேசுறாங்கன்னா கோ அண்ட் ஆஸ்க் தெம் எப்படி ஃப்ளூவெண்டா பேசுறீங்கன்னு. ரொம்ப சிம்பிள். அவங்களும் உங்கள மாதிரி அதே ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஃப்ளூவெண்டா பேசும்போது புதுசா லைக் அவங்க வந்து நேட்டிவ் ஸ்பீக்கிங் வந்து அவங்களுக்கு ஒரு தமிழ் லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல ஹிந்தி பேசுறவங்களா இருக்கலாம். பட் எப்படி அவங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுறாங்க? தமிழ் நீங்க பொறக்கும் போதே தமிழ் தெரிஞ்சுதான் பிறந்தீங்களா? இல்ல இல்ல, எல்லாரும் பேசுறத பார்த்து தானே பழகுனீங்க. பேசி பேசி தானே பழகுனீங்க. தப்பு தப்பா வார்த்தை யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து திருத்தினதுக்கு அடுத்து தானே மாத்துனீங்க. அதே மாதிரிதான் இங்கிலீஷும். ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நர்வஸ்னஸ் வரது அப்படின்றது ஹியூமன் பீயிங்கோட நேச்சர். பட் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க கிவ் அப் பண்ணக்கூடாது. மத்தவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் இப்போ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இங்கிலீஷ் டெய்லி நான் ஒரு 1 hour ஆவது ஒரு சின்ன சின்ன மீனிங்ஸ், அடுத்த நாள் ஒரு வேர்ட் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நான் லேர்ன் பண்ணணும்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு சில பீப்புள் கிட்ட போய் பேசுறேன். மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல ஒருத்தவங்க அதை பார்த்து கேலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்றது அவங்களுக்கு நீங்க பண்ற ஃபேவரா மாறிடாதா? நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட உங்களோட ஹாப்பினஸ் நீங்க அப்பவே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடாதா? ஸோ உங்களுக்காக நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது கண்டினியூ பண்ணணும். டஃபா இருக்கும்போதும் கண்டினியூ பண்ணணும். கிவ் அப் பண்ணணும்னு தோணும் போதும் கண்டினியூ பண்ணணும். அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உங்களை விட்டு போகணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். மற்றவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண டாஸ்கை முடிக்காம விடுறது, இல்ல சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணதுக்கு அடுத்தவங்க கேலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவரா நடந்துட்டு உங்களுக்கு எகெயின்ஸ்டா நடக்கிறது. ஸோ டோன்ட் ஹாவ் த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஃப்ளூவெண்டா பேசுறவங்களுமே ஸ்டேஜ்ல போய் பேசும்போது அவங்களுக்கு பயமே இருக்காதான்னு போய் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, எனக்கு பயமா தாங்க இருக்கும், ஆனா வெளியே காமிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த பயத்தை எப்படி காமிக்காம இருக்குது அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. The reason number 2, you will not start at all. நான் எனக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசன்ஸை நான் சர்ச் பண்ணும். அதை விட்டுட்டு அதை ப்ரொகாஸ்டினேட் பண்றதுக்கு ரீசன் சர்ச் பண்ணக்கூடாது. அது டஃபா இருக்கலாம். இத்தனை நாள் நீங்க ட்ரை பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 25 or 30 years கூட இருக்கலாம். இத்தனை நாள் நான் ட்ரை பண்ணேன், என்னால லேர்ன் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நீங்க பேசிக்ஸை ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணல. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்வியூல நான் போய் செலக்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அந்த இன்டர்வியூக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்னால படிக்க முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா முடியாது. முடியும், என்னால கண்டிப்பா ஃப்ளூவெண்டா பேச முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு டூ. அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு டே 1 10 minutes பண்ணுங்க.
அடுத்த நாள் 15 மினிட்ஸா மாத்துங்க, அடுத்த நாள் 20 மினிட்ஸா மாத்துங்க. அதே கன்சிஸ்டன்சில 1 மந்த் கண்டினியூஸா பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஹியூமன் மைண்ட் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? ஜென்ரலாவே நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பி திருப்பி ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க மைண்டுக்கு நீங்களே சொல்றீங்க என்னால அது முடியாது அப்படின்னு. சோ உங்க மைண்ட் என்ன பண்ணும்? இது உன்னால முடியாது, சரி இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ண போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்யூனிகேஷன்ஸ் லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு யூடியூப்ல வீடியோ பார்க்க போறீங்க. ஒரு வீடியோ பாக்குறீங்க, கீழே சிமிலரா ஒரு ஷார்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் லைக் ஒரு ஃபுட் வீடியோவோ இல்ல ஜோக் வீடியோ வரும்போது ஏதாவது ஒரு டஃப்பான பார்ட் அந்த வீடியோல பாக்குறீங்க, ஏதாவது ஒண்ணு புரியலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த வீடியோவை விட்டுட்டு கீழே இருக்க அந்த ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்ல நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு இடத்துல புரியலன்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் சர்ச். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுமே தவிர்த்து கிவ் அப் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்க ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறது. சோ நம்ம கையில மொபைலே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த மொபைல்ல சோசியல் மீடியா, அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த இந்த ஆப்ஷன்ஸை தவிர்த்துட்டு எப்படி நீங்க லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்றது தான் இதுல இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை கிவ் அப் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 3, கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன். நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னா அதுக்கான ரீசன் நான் நேத்து மிஸ்டேக் பண்ணேன், அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நான் இங்க கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட் ஆனேன். அதே மாதிரிதான் நீங்களும் இன்னைக்கு இங்க இருக்கீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்ஸ்ல லேர்ன் பண்ணுங்க, யூ வில் மூவ் ஃபார்வர்ட். அவ்வளவுதான், அவ்வளவு சிம்பிள் தான். சோ இத அடுத்தவங்க இவ்வளவு பெட்டரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நீங்க கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப டைம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணவே மாட்டீங்க. சோ கம்பேரிஷன்ன்றது எப்படி நடக்கணும்னா, நேத்து நான் எவ்வளவு படிச்சேன், நேத்து நான் எவ்வளவு லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நேத்து புதுசா நான் எவ்வளவு கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தேன், அதை கிராஸ் பண்ணி இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னா அந்த கன்சிஸ்டன்சி இன்னைக்கு இருக்கா? நேத்து எனக்கு 2 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண, இன்னைக்கு நான் 4 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணனா? நேத்து ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணேன், இன்னைக்கு அந்த மிஸ்டேக் இல்லாம என்னால ஃப்ரேம் பண்ண முடியுதா? அந்த கம்பேரிஷன் தான் இருக்கும். So the comparison is between you and you. It's not you and others. It's not you and the better person. It's you and you. And that is how you become the better person. That is how it works. You need not worry like அவங்க பெட்டரா பண்றாங்க என்னை விட, அவங்கள விட உங்களால பெட்டரா பண்ண முடியும் அந்த கன்சிஸ்டன்சின்ற ஒண்ணு இருந்தா. So it happened. So I'm also working as an AI trainer. Okay, maybe என் சேனல் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா working as an AI trainer, data science, machine learning இதெல்லாம் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல சாஃப்ட் ஸ்கில்ஸ்மே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்மே நான் அவங்களுக்கு அடிஷனலா சொல்லி கொடுப்பேன். ஸோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, மேம் அவங்களாம் இவ்வளோ பெட்டரா பேசுறாங்க, அவங்க அளவுக்கு என்னால பேச முடியுமா? ஸோ அப்படி பேசுறவங்க ஒரு நாள் ஸ்ட்ரகிள் பண்ணவங்க தான். ஸோ நான் அவங்களே கூப்பிட்டு பேச சொல்லுவேன், நீங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல பேச சொன்னீங்கன்ட்டு. ஓகே மேம், நான் நினைச்சேன் இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. எப்படிங்க பேச முடியும்? தமிழே நீங்க பிறக்கும் போது தெரிஞ்சா பிறந்தீங்க, அழுதுட்டு மட்டும் தானே இருந்தீங்க, அதுக்கடுத்து சொல்லி கொடுத்து தானே தமிழ் கத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரி தானே இங்கிலீஷோ. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் அட்வான்ஸ் லெவல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்த உடனே அட்வான்ஸ் லெவலுக்கு போக கூடாது. ஸோ அதுதான் the fourth mistake that you are going to do is skipping the basics and going to advanced concepts. So எனக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷனே தெரியலன்னா கிராமர்ல டென்ஸ் கத்துக்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே இடியம்ஸ்னா என்ன, அதை விட்டுட்டு ஃப்ளூவெண்டா எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வீடியோஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மேபி யூ குட் இமிட்டேட் தம், அவங்க எப்படி பண்றாங்கன்னு உங்களால பேச முடியும். பட் ஸ்டில் கிராமர் ரொம்ப டீப்பா போக வேண்டாம். பட் ஸ்டில் டென்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா பிரசன்ட்ல எப்படி நடக்குது, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, ஃபியூச்சர்ல எப்படி நடக்க போகுது, இந்த மூணுக்கும் தமிழ்ல நம்ம எப்படி சொல்றோம். இப்ப பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்க போறா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இங்கிலீஷ்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்தவங்க உங்களை பிளேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்க கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேசிக் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இந்த பேசிக்ஸை ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணுங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப் த பேசிக்ஸ். ஸோ அடுத்தவங்க ஃபாஸ்டா மூவ் ஆகுறாங்கன்றக்காக பேசிக்ஸை விட்டுட்டு போனீங்கன்னா நீங்க அந்த லெவல் போகும்போது நீங்க அங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் உங்க கான்ஃபிடன்ஸ் உடையும்.
ஸோ மேக் ஷியோர் யூ லேர்ன் தி பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் நம்பர் 1, ஜட்ஜ்மெண்ட். மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறது. மிஸ்டேக் நம்பர் 2, யூ வில் நாட் ஸ்டார்ட் அட் ஆல். அதாவது எனக்கு இப்போ படிக்கணும்னு தோணல, ஆனாலும் நான் படிக்கிறேன். எனக்கு இப்போ பேசணும்னு தோணல, ஆனாலும் நான் பேசுறேன். தட் இஸ் கால்ட் அஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் யோசிக்க மாட்டேன். இப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணலனாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. தேர்ட், கான்ஸ்டன்ட் கம்பேரிஷனை ஸ்டாப் பண்ணிட்டு கான்ஸ்டன்டா உங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுங்க. The fourth important mistake that you are making is skipping the basics. இனிமேல் பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களால கண்டிப்பா முடியும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் அவாய்ட் பண்ணிட்டு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஜேர்னியை. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் கம்யூனிகேஷன் ஜேர்னி. ஸோ இந்த சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக் ஷியோர் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த சீரீஸ்ல நான் உங்களுக்கு எப்படி உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். Bye for now. We'll meet you on next video.